கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. அங்கம் விட்டு அவை ஐந்தும் அகற்றி ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை சங்கம் விட்டு அவர் கையை மறித்து பையவே தலை சாய்ப்பதல் முன்னமுகும் வங்கம் விட்டுலவும் கடற்பள்ளி மாயனை மதுசூதனை மார்பில் தங்க விட்டு வைத்தியாவதோர் கருமம் சாதிப்பார்க்கு என்றும் சாதிக்கலாமே. அங்கம் விட்டு அவைனா பஞ்ச பிராணன், 5 விதமான பிராணன்கள் இருக்கு. இந்த 5 விதமான பிராணர்களும் கடைசி காலத்துல சரீரத்திலேருந்து கிளம்பிடும். 5 அகற்றி அது போகி பிராணன் போயிடுத்து அப்படிங்கிறது பொதுவா பக்கத்துல இருக்கிறவர்களுக்கு தெரியும். பிராணன் போகிறது மட்டுமே எல்லாம் பிராணன் கண்ணுக்கு தெரியாது, போகிற நிலை தெரியும். பக்கத்துல இருந்து மரண திசையில பார்த்தா சித்த முன்னாடி சொன்னேனே, அது வெயத்திலேன்னு கிளம்புறது, மார்புல தங்கி இருக்கு, கண்டத்துல இருக்கு, வாயில போறதுங்கிறது பார்த்தா தெரியுமே. அது போயிடுத்து அப்படின்னாலும் கூட இவர்களுக்கு ஒரு சபலம் இருக்கோ, இன்னும் மூச்சு இருக்கோ, இன்னும் மூச்சு இருக்கோ அப்படின்னு ஒரு சபலம். பந்துக்கள் போயிட்டான்னு தீர்மானம் பண்ண மாட்டா இல்லையா, அவளுக்கு ஒரு பாசம் இருக்கே. அதனால கொஞ்சம் பஞ்சை எடுத்து அந்த மூக்கல் இப்படி வச்சு பார்ப்பா. பஞ்சை வச்சா அது பறந்து விழுந்தானா லேசா இருக்கு அப்படின்பா. அது போயிடுச்சுன்னா போயிட்டுமா. ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை சங்கம் விட்டு எல்லாரும் சாக கடக்காண்டு தானே பந்துக்கள்லாம் கூடி இருந்தா போயிடுத்து அப்படின்ன பிறகு அவர்கள் சங்கமா இருந்தார்கள் இல்லையா, கூட்டமா இருந்தார்களே. சங்கம்ங்கிறதுக்கு பந்துக்களுடைய கூட்டம்னு வியாக்கியானம் பண்ணினார். சங்கை இன்னும் இருக்குமோ, இன்னும் இருக்குமோ, அவசரப்படாதே அப்படி இன்னும் கொஞ்சம் சங்கை இருந்ததே, இனிமேல் இருக்குங்கிறதுக்கு இடம் இல்லையே, அப்படி போராளா. சங்கம் விட்டு அவர் கையை மறித்து சில பந்துக்கள் அங்கேந்து வரா. எப்படி இருக்கார் அவ கேட்கிறா. இவாள் கையை மறித்து போயாச்சு என்று சொல்றார். துக்கத்தினால அழல, ஜீவனுடைய கதி அப்படி இருக்க. எந்த ஜீவனுக்கு இப்படி ஒரு கதி இருக்க, பிரத்யட்சமா இருக்க, பிரத்யட்சமா இருக்க. அது உணர்ந்து பார்க்க வேண்டாமா? என்ன மாய, என்ன மாய, இதை உணர்ந்து பார்க்க வேண்டாமா? கையை மறித்து இது நாம் இதெல்லாம் வர்ணனை வேணுமா? பிரத்யட்சமா பார்க்கிறோம், இருந்தாலும் வஜ்ர ஹிருதயமா இருக்கும். நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தானே ஆழ்வார் இப்படி 10 பாசுரம் பாடுறார். கையை மறித்து அவர்கள் நீங்கிறா பந்துக்கள். இது பையவே தலை சாய்ப்பதன் முன்னம். அது வரையிலும் கொஞ்சம் கழுத்துல தெம்பு இருக்கும். அது போயிட்டு சொல்லியோ தலை தொங்கி போயிடும். தலை தொங்கி போயிடுத்து, உயிர் போயிடுத்து அப்படிங்கிற நாள் வருவதற்கு முன்னாடி வங்கம் விட்டுலவும் கூகும் அழகிய அழகிய மரக்கலங்கள் சஞ்சரிக்கும்படியான கடல். கடலுக்கு பொதுவான வர்ணனை அது. ஆனால் பெருமாள் அந்த கடல்ல தான் படுத்துட்டு இருக்கிறார்னு அர்த்தம் இல்லை. திருப்பார்கடல்லையோ காரணோதகத்திலேயோ படுத்து கொண்டிருக்கக்கூடிய மாயனை மதுசூதனை மார்பில் தங்க விட்டு வைத்தே, அந்த எம்பெருமானை தன்னுடைய மார்பிலேயே தியானம் பண்ணக்கூடியவர்களானே, அதுவே தன்னுடைய கர்மம் என்று நினைச்சிருக்கக்கூடிய அடியார்கள் சாதிப்பார்க்கு. அப்படி இருக்கக்கூடிய அடியார்கள் சாதிப்பது தவிர எதை? பரமபதத்தை வேறு யாரு சாதிப்பா? அவர்களுக்கு சாதிப்பார்க்கு என்றும் சாதிக்கலாமே. அப்படி பகவத் தியானம் பண்ணக்கூடிய அடியார்களுக்குத்தானே பரமபதம் சாதிக்கலாம். பெருமாள் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறவரை பெருமாள் எனத்துக்கு அழைக்க போறார். பெருமாள் வேணுங்கிறவர்களைத்தானே யாருமே அவாவாள் வேணுங்கிறவாளைத்தானே அவாவா வீட்டுக்கு அழைப்பா. உனக்கு எனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு போனவாளை என்னத்துக்கு அழைக்க போறா? பெருமாளும் அப்படித்தான். பெருமாள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவாளே பெருமாள் என்னத்துக்கு அழைக்க போறார். எனக்கு பெருமாள் வேணுமே என்று யார் நினைக்கிறார்களோ அந்த பாகவதோத்தமர்கள் தான் அந்த பரமபதத்தை சாதிப்பார்கள் என்று. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.